ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம போக்கிமான் எபிசோட் 10 பார்க்க போகிறோம். ஆஷ், மிஸ்டி, பிராக் ஒரு காடு வழியாக வந்துக்கிட்டு இருக்கப்ப மிஸ்டியும் ஆஷும் வழக்கம் போல் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த வழியாக ஒரு ஆடிஷ் பார்க்குறாங்க. ஆடிஷ் ஒரு கிராஸ் டைப் போக்கிமான். மிஸ்டிக்கு ஆடிஷை ரொம்ப பிடிச்சி போயிட்டு உடனே அதை கேட்ச் பண்ணணுன்ட்டு அவள் ஸ்டார்மி சூஸ் பண்ணுறா. ஸ்டார்மி ஆடிஷை ஈஸியாக வானத்தில் பறக்க விட்டுறது. அதை கேட்ச் பண்ணலான்னு போகும்போது அங்கே ஒரு பல்பசார் வந்துடுது. பல்பசார் ஒரு கிராஸ் டைப். இந்த பல்பசார் போக்கிமான் இண்டெக்ஸில் நம்பர் 1 போக்கிமான் அதுதான் பல்பசார். ஸோ பல்பசார் நடுவில் வந்துட்டு அதை பாலை தட்டி விட்டுறது. உடனே ஆஷுக்கு பல்பசாரை பிடிக்கணும்னு ஆசை. அவனோட பட்டர்ஃப்ரீயை சூஸ் பண்ணி அதை ஸ்லீப் பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறான். ஸ்லீப் பவுடர் பல்பசார் மேலே விழுகிறப்ப அது ஊதி விட்டு அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டு பட்டர்ஃப்ரீயவே தூக்க வச்சிருது. அது ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் அடுத்து பல்பசாரை பிடிக்கிறதுக்குள்ளே அது தப்பிச்சு ஓடிடுது. சரி, அதை விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம குரூப் நடந்து போகிறப்ப ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறாங்க. பிரிட்ஜு விழுந்துருது. அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. 2 பேர் மிஸ்டியும் ஆஷும் மட்டும் அந்த பிரிட்ஜில் ரோப்பை பிடிச்சிக்கிறாங்க. பிராக் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். உடனே அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து ஏறி பிராக்கை தேடி போகலான்ட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு குழிக்குள்ளே விழுந்துடுறாங்க. சரி, குழியிலேருந்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் ஒரு ட்ராப் நெட்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே மாட்டிடுறாங்க. அப்போ பார்த்தா தான் தெரியுது கீழே பல்பசார் நிற்கிது. பல்பசார் தான் இந்த ட்ராப்பு பூரா வச்சுருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. உடனே அவங்க அங்கேயே தொங்கிக்கிட்டு இருக்கப்போ பிராக் அந்த வழியாக வராப்பில் வந்துட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அப்போ பிராக்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீ தான் தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுச்சு, உன்னை எப்படி யார் காப்பாற்றினாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பொண்ணு இருக்கா ஒரு கிராமத்தில், அந்த பொண்ணு தான் காப்பாற்றி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவளோட இடம், அதாவது அடிபட்ட போக்கிமான் எல்லாத்தையும் அவள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கா. அந்த ட்ரீட் பண்ணி அது சரியான பிறகு காட்டுக்குள்ளேயே விட்டுருவா அப்படின்னு சொன்ன உடனே தான் மிஸ்டிக்கு புரியுது. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போனால் அந்த ஆடிஷ் அங்கே இருக்குது. அப்போ அந்த ஆடிஷ்டை போய் மிஸ்டி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி நான் தெரியாமல் உன்னை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறப்ப ஆடிஷ் அதோட இலையை வச்சு மிஸ்டியோட கண்ணீர் துளிகளை தொடச்சி விடுது. அந்த டைம் பல்பசார் நேராக அங்கே வந்து மிஸ்டியை தள்ளி விட்டுருது. அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நிற்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுது, இவங்க நம்ம ஆட்கள் தான், அவங்கள அடிக்காத அப்படின்னு சொன்னால் பல்பசார் ஒத்துக்க மாட்டேங்குது. அது ஆஷை போய் தாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் அங்கே டீம் ராக்கெட் வந்துடுறாங்க. டீம் ராக்கெட் வந்துட்டு ஒரு வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா பொக்கிமானையும் எடுத்துடலான்ட்டு ஃபுல்லாக புல் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப எல்லாத்தும் பறந்து போகிறப்ப ஆடிஷ் பறந்து போகிறப்ப வைன் விப் யூஸ் பண்ணி பல்பசார் ஆடிஷை கேட்ச் பண்ணிடுது. அடுத்து பல்பசார் அதுக்குள்ளே போகும்னு நினைக்கிற நேரத்தில் ஆஷ் பல்பசாரை பிடிச்சி தள்ளிக்கிட்டே கொண்டு போய் ஒரு காட்டேஜுக்குள்ளே தள்ளிடுறான். அப்போ தான் பல்பசார் உணருது ஆஷ் நல்லவன் தான் அப்படின்னு. அவனோட நல்ல இதயத்தை அது உணருது. உணர்ந்த உடனே உள்ளே எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ ஆஷ் தைரியமாக வெளியே வந்து பிஜியோட்டோ சூஸ் பண்ணுறான். பிஜியோட்டோ கஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணி அது ஒரு பெரிய சூறாவளி மாதிரி மாறி டீம் ராக்கெட்டோட மிஷினை தூக்கி அடிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, பல்பசார் இங்கே இருக்கவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே அதுக்கோட இது போயிடுது, அதுக்கோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ ஆஷ் நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. ஆஷுக்கும் ஓகே அப்படிங்கிறான். பல்பசார் சொல்லுது, பேட்டில் பண்ணி ஜெயித்த பிறகு நான் போகிறேன் அப்படின்ன உடனே ஆஷ் அவனோட பீக்கச்சுவை யூஸ் பண்ணுறான். பீக்கச்சுவை பல்பசார் ஒரு டேக்கிள் அட்டாக் விட்டு முட்டி மேலே தள்ளிடுது. பயங்கரமாக அடிபடுறது பீக்கச்சுவுக்கு. அடுத்து பல்பசார் அதோட வைன் விப்பை யூஸ் பண்ணி அதை டைட்டாக பிடிச்சி கிரவுண்டில் அடின்னு அடிக்குது. பீக்கச்சுவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அந்த நேரம் ஆஷ் வந்து தண்டர் ஷாக் விட சொல்கிறான் பீக்கச்சுவை. அது தண்டர் ஷாக் விட்ட உடனே அந்த வைன் வீப்பில் அந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பல்பசார் அப்படியே பஸ்பமாயிருது. உடனே ஆஷ் அவன் போக்கிபாலை தூக்கி போடுறான். பல்பசார் கேப்சர் ஆயிடுச்சு. நம்ம ஆஷோட டீமில் இனிமே பல்பசார் ஆட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த எபிசோட் ஓவர்.